ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் நாமும் தொழில் தொடங்கலாம்ல. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பவானி குளோபல்ஸ் அப்படின்றவங்க சார் என்கிட்ட ஒரு கமெண்ட்டை கேட்டிருந்தாங்க. அந்த கமெண்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோ. வாங்க நம்ம சார் என்ன கமெண்ட் கேட்டிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். இதுதான் அந்த கமெண்ட்டு. Hi sir, make one video in this topic, advantages and disadvantages of FOB and CIF price. இப்போ சார் கேட்டிருக்கிறதுல அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் FOB அண்ட் CIF ப்ரைஸ். அட்வான்டேஜஸ் ஆஃப் FOB. FOBயில் நம்ம ஷிப்மெண்ட்டை நம்ம பண்ணோம் அப்படின்னா அதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஏற்றுமதியாளருக்கு FOB தான் அட்வான்டேஜ். ஏன் அப்படின்னா லோடிங் போர்ட்டோட ஒரு ஏற்றுமதியாளருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போச்சு. அதனால் FOB தான் சேஃபஸ்ட் ஷிப்பிங் டேர்ம் ஒரு ஏற்றுமதியாளருக்கு. இதே இது ஒரு ஏற்றுமதியாளர் CIFல ஷிப்பிங் பண்ணார் அப்படின்னா அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா பையருடைய டெஸ்டினேஷன் போர்ட் வரைக்கும் இருக்குது. அந்த ஃபாரின் கண்ட்ரியில் எந்த துறைமுகத்தில் நம்ம சரக்கை கொண்டு போய் சேர்க்கணுமோ அது வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு தான் இருக்குது அப்படின்னா ஒரு ஏற்றுமதியாளருக்கு தான் இருக்குது. அப்போது கடலில் போகும்போது என்னனாலும் ஆகலாம். நடுவில் அதுக்கு நம்ம இன்சூரன்ஸ் நம்ம எடுத்துருக்கணும். அதே மாதிரி அந்த ஓஷன் ஃப்ரைட்டு, கடலில் போகிறதுக்கான அந்த ஃப்ரைட் காஸ்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் நம்ம பே பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அடங்கி இருக்குது CIFல. ரொம்ப சிம்பிளானது ஒரு ஏற்றுமதியாளருக்கு FOB தான் ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஆனால் CIF கட்டாயமாக ஒரு ஏற்றுமதியாளருக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தரக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்போ சாருடைய அடுத்த கொஸ்டின் நம்ம என்னன்னு பார்த்தோன்னா, விச் இஸ் த பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. நான் இப்போ அதுக்கே ஆன்சர் சொல்லிட்டேன். ஒரு ஏற்றுமதியாளருக்கு FOB தான் ஈஸியான ஒரு விஷயமாக இருக்கும். ஈஸியான ஷிப்பிங் டேர்ம் FOB தான். இப்போ அடுத்து அவருடைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இன் FOB பேமெண்ட் ஹவு டு கெட் TT பேமெண்ட் ஃப்ரம் பையர் அப்படின்றாரு. நம்ம இப்போ FOB பேமெண்ட் நம்ம FOB ஷிப்பிங் டேர்மாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம பையர்கிட்ட எப்படி நம்ம பணம் வாங்கலாம் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் வயர் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் ஸ்விஃப்ட் மெத்தட்லேயே நம்ம அவங்கள பண்ண சொல்லலாம். டைரெக்டாக நம்மளுடைய அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கே அது பணம் டாலர்ஸாக வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸுக்குள்ளே இந்தியன் மணியாக அது கன்வெர்ட் ஆயிரும். இப்போ அதுலேயே அவருடைய நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ கான் மேக் பேமெண்ட் ஹவு டு செக்யூர் த கண்டெய்னர் அப்படின்றாரு. இப்போ ஒரு பையர் பேமெண்ட் அவர் பண்ணலை அப்படின்னா அந்த கண்டெய்னரை எப்படி நம்ம அனுப்பாமல் அதை செக்யூர்டாக வச்சுருக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம FOBயில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த லோடிங் போர்ட்டில் சரக்கை ஏற்றுறது தான். ஸோ நம்ம ஷிப்பிங் ஏஜென்ட் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம புக் பண்ண உடனே, அதாவது புக்கிங் யார் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வெசலுக்கான சார்ஜை ஆல்ரெடி யார் பே பண்ணியிருப்பாங்கன்னா, இம்போர்ட்டர் அவங்க கண்ட்ரியில் அவங்க ஒரு வெசல் புக் பண்ணியிருப்பாங்க. அந்த வெசல் இப்போ இங்கே வந்தாச்சு. இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, லோடிங் போர்ட்டில் இருந்து அந்த கண்டெய்னரை அவங்க சொன்ன அந்த வெசலில் லோட் பண்ணணும். ஸோ இந்த வேலை என்ன பண்ண முடியாது அப்படின்னா, நடுவில் கண்டெய்னரை ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா இது ஃபாஸ்ட்டாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். நேராக ஃபஸ்ட்டு உங்கள் கண்டெய்னர் உங்களுடைய இதுக்கு வந்துடும். நேராக CFSல நீங்கள் கொடுத்துருவீங்க. அதாவது உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட் கைக்கு வந்துடும். வந்த உடனே அந்த எக்ஸ்போர்ட் கிளியரன்ஸு இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ நடக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா, நடுவிலே போய் கண்டெய்னரை போய் நம்ம ஸ்டாப் பண்ணலாம் முடியாது. இது அவ்வளோ ஈஸியான ப்ராசஸ் கிடையாது.
சில ஷிப்பிங் ஏஜென்ட் வந்து பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் அவங்கள்ட்டே கேளுங்க. நீங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட்டே இந்த மாதிரி வந்து கண்டெய்னரை வந்துட்டு நம்ம வந்து அந்த வெசலில் வந்து லோட் பண்ணாமல் இதுக்கு வைக்க முடியுமா, செக்யூர்டாக வைக்க முடியுமான்னு கேளுங்க. 90% என்ன சொல்ல போகிறாங்கன்னா இது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எஃப்ஓபியில் வந்து நீங்கள் வந்து ஷிப்பிங் டேர்ம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அந்த கண்டெய்னர் கட்டாயமாக வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா வந்து அந்த வெசலில் வந்து உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட் வந்து கரெக்டாக வந்து இது பண்ணிடுவார். ஸோ நீங்கள் வந்து அதை செக்யூர்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து பண்ணிட முடியாது, பையர் வந்து பேமெண்ட் பண்ணலை அப்படின்றதுனால. அதனால தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அட்வான்ஸ் பேமெண்ட் எப்போவுமே வாங்கிடணும். ஸோ 50% அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து கட்டாயமாக வாங்கிடணும். எனக்கு கூட ஒரு இன்சிடெண்ட் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா வந்து எஃப்ஓபி தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். நான் வந்து 50% அட்வான்ஸ் வாங்கிட்டேன். ஸோ 50% அட்வான்ஸ் வாங்கினதுக்கப்புறமா அந்த கரஸ்பாண்டிங் கண்ட்ரிக்கு என்னுடைய சரக்கு வந்து போகிறதுக்கு வந்து லோடிங் போர்ட்டில் நான் லோட் பண்ணியாச்சு. லோட் பண்ணதுக்கப்புறமா பாதி, அதாவது பேலன்ஸ் 50% அமௌண்ட் வந்து எனக்கு வந்து கையில் வந்து அவங்க தரணும். ஆனால் அவங்க வந்து எனக்கு கொடுக்கல. நான் வந்து அவங்கள்ட்ட மெயில் பண்ணேன், எனக்கு வந்து சரக்கு வந்து இப்போ வந்து லோட் ஆயிடுச்சு, ஸோ எனக்கு இன்னொரு அந்த பேலன்ஸ் 50% கொடுத்துருங்க அப்படின்னு நான் மெயில் பண்ணேன். அவங்க வந்து நீங்கள் இன்னொரு 7 days வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. இப்படியே என்ன ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 days ஆயிடுச்சு. அவங்க வந்து எந்தவித அதாவது ஜஸ்ட் எனக்கு என்ன சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா வந்து இன்னொரு 7 days வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இது வந்து என்னுடைய அதாவது அந்த பையருக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் பண்ணுற ஒரு கண்டெய்னர். அந்த பையர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அந்த லோடிங் போர்ட் அவங்களுடைய டெஸ்டினேஷன் போர்ட் வர்ற வரைக்குமே அவங்க வந்து எனக்கு வந்து அந்த பேலன்ஸ் பேமெண்ட்டை அவங்க பண்ணவே இல்லை. அவங்க ஃபைனலாக எப்போ பண்ணாங்கன்னா அவங்களுடைய டெஸ்டினேஷன் போர்ட்டுக்கு கையில் வந்து அந்த குட்ஸ் வந்து ரீச் ஆகிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு அந்த இன்டிமேஷன் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா எனக்கு வந்து பேமெண்ட் பண்ணாங்க. ஸோ எஃப்ஓபி பண்ணால் கூட இந்த மாதிரி பையர்ஸ் வந்து டிலே பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன நினைப்போம்னா ஓகே நம்ம எஃப்ஓபி பண்ணிட்டோம், 50% அட்வான்ஸ் ஆல்ரெடி வாங்கியாச்சு, டக்குன்னு நமக்கு அடுத்தது உடனே வந்து அவங்க கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஆனால் அந்த பையர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அதை டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசி பார்த்தா அவங்களுடைய கண்ட்ரிக்கு அது வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து டெலிவரி அந்த பேமெண்ட்டை பேலன்ஸ் பேமெண்ட்டை வந்து பண்ணாங்க இந்த எஃப்ஓபியில் வந்து. இப்போ சாருடைய லாஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன் சிஏஎஃப் பேமெண்ட்டில் இஃப் பையர் கான் கெட் கண்டெய்னர் வாட் வி வாண்ட் டு டூ அண்ட் ஹவு டு சால்வ் திஸ் அப்படின்றாரு. ஸோ சிஏஎஃப் பேமெண்ட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றுமதியாளருக்கு ஒரு ரிஸ்கியான விஷயந்தான். அதுவும் ஒரு அன்னோன் பையர், நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஆன்லைனில் ஃபைண்ட் அவுட் பண்ண ஒரு பையருக்கு சிஏஎஃப்பில் வந்து நம்ம அனுப்புறது எப்போவுமே ஒரு ஹைலி ரிஸ்கியான விஷயந்தான். அட்வான்ஸ் வாங்காமல் நம்ம வந்து சிஏஎஃப்லாம் வந்து ஒரு அன்னோன் பையருக்கு பண்ணவே கூடாது. நம்ம வந்து இப்படி வேணால் நம்ம வந்து பேசிக்கலாம். நம்ம அதாவது 50% அட்வான்ஸை வந்து பே பண்ணிடுங்க அண்டு பேலன்ஸ் வந்து ஒன்று அகெயின்ஸ்ட் ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸை கொடுக்கணும், இல்லாட்டின்னா அகெயின்ஸ்ட் டெலிவரி ஆஃப் குட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த அகெயின்ஸ்ட் டெலிவரி ஆஃப் குட்ஸ் நம்ம வந்து 50% நம்ம ரிஸ்கில் இருக்கிறது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்சூரன்ஸ் வந்து கரெக்டாக போட்டுக்கணும். இது வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு தான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பையர் கையில் குட்ஸு கிடைச்சதுக்கப்புறம் வந்து ஒரு பையர் வந்து என்னனாலும் பண்ணலாம். உங்களுக்கு பணம் போடலாம், போடாமல் இருக்கலாம். ஸோ எனிதிங் மே ஹேப்பன். இது வந்து ட்ரூலி அந்த பையருடைய ஹானஸ்டியை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தெரியாமல் வந்து சும்மா டக்குன்னு சிஏஎஃப்பில் நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் வந்து பண்ணாதீங்க. இப்படிலாம் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. 50 அட்வான்ஸ் வாங்கியாச்சு அண்ட் பேலன்ஸ் வந்து அகெயின்ஸ்ட் 50% அகெயின்ஸ்ட் டெலிவரி ஆஃப் குட்ஸ். இந்த மாதிரிலாம் வந்து நம்ம யாருக்கு பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம அந்த கண்ட்ரியில் போய் அந்த கரஸ்பாண்டிங் பையரை வந்து நல்லா ஒரு ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து ஹானஸ்ட்டாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கிளியராக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி சிஏஎஃப்லலாம் நம்ம வந்து இறங்கணும். ஏன்னா சிஏஎஃப்ங்கிறது ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் உங்கள் கையில் தான் இருக்குது, ஒரு எக்ஸ்போர்ட்டர் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் குட்ஸை வந்து கொண்டு போய் அந்த டெஸ்டினேஷன் போர்ட்டில் வரைக்கும் சேர்க்கணும். ஸோ நீங்கள் அமௌண்ட்டே வாங்காமல் ஒரு வேளை நம்ம சிஏஎஃப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எந்த அட்வான்ஸுமே வாங்காமல் வந்து ஒரு சிஏஎஃப் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ அவங்க கண்டெய்னர் அங்கே போய் ரீச் ஆகிடும். ஒருவேளை உங்கள் பையர் வந்து அந்த கண்டெய்னரை வந்து எடுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன்,
நீங்கள் வந்து ஆன்லைனில் காண்டாக்ட் பண்ண அந்த ஒரு நபர் வந்து உங்களை வந்துட்டு உங்களுடைய குட்ஸை வந்து எடுக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய சிக்கல் வரும். என்ன ப்ராப்ளம் வரும்னா, அங்கே போய் குட்ஸ் வந்து இருக்குது இப்போது. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, பையர் எடுக்காததுனால அதை குடோனில் கொண்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களுடைய அந்த குடோனில் வச்சுருக்கும்போது அதுக்கு சார்ஜ் போட ஆரம்பிப்பாங்க. டெமரேஜ் அப்படிங்கிற ஒரு வாடகை வந்து போட ஆரம்பிப்பாங்க. அது ஒரு நாளைக்கு இவ்வளோ $, அப்படின்றத நீங்கள் வந்து பே பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த குட்ஸு சரி ஓகே பையர்லாம் ஒன்றுமே இல்லை, இப்போ அங்கே எடுக்கலை, ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த குட்ஸை என்ன பண்ணணும்னா திரும்பவும் இங்கே எடுத்துகிட்டு வரணும். இங்கே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பே பண்ணணும் அப்படின்னா வந்து அகெயின் நீங்கள் அந்த ஃப்ரைட் சார்ஜ்லாம் நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்போது எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு லாஸ் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள். ஸோ அதனால் வந்து இந்த சிஏஎஃப்லாம் வந்து யாரும் வந்து தெரியாத நபர்களுக்கு பண்ணவே செய்யக்கூடாது. ஜஸ்ட்டு ஆன்லைன்லேயே பார்த்துட்டு சும்மா சிஏஎஃப்னு ஒருத்தர் சொல்கிறாரு, கண்டெய்னர் அனுப்ப சொல்லிட்டாரு, பணம் வந்து அட்வான்ஸ்லாம் கிடையாது, நேராக வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் அட்வான்ஸ், இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் யாருமே வந்து சிஏஎஃப்பில் இறங்காதீங்க. ஸோ வந்து ஒரு ஏற்றுமதியாளருக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா FOB தான் வந்து பெஸ்ட்டு. ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு இம்போர்ட்டர் என்ன தான் எதிர்பார்ப்பாங்கன்னா CIF தான் எதிர்பார்ப்பாங்க. ஓகே, ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் தான் வந்து பையர் தான் வந்து FOB வந்து எல்லாம் பண்ணுவாங்க. மெயினாக CIF தான் வந்து ஒரு இறக்குமதியாளர் வந்து எதிர்பார்ப்பார். இப்போ நம்மளே இருக்கோம், ஒரு அமேசானில் நம்ம வந்து ஒரு ஆர்டர் போடுறோம், நம்ம என்ன நினைப்போம், நம்ம ஜஸ்ட்டு பணம் போடுறோம், நம்ம வந்து ஆர்டர் கொடுக்குறோம், நேராக நம்ம கைக்கே வந்து குட்ஸ் வந்து சேர்ந்துருது. இதை தான் ஒரு பையரும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். ஆனால் அந்த பையர் நல்ல பையரா இல்லாட்டினா வந்துட்டு ஃப்ராடாங்கிறத நீங்கள் தான் தரவாக ஆராய்ச்சி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இறங்கணும். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் CIFலாம் பண்ணணுன்னா 50% அட்வான்ஸை வாங்கிடணும் முதல்ல. அடுத்தது நீங்கள் வந்து ஸ்கேண்டு டாக்குமெண்ட்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் பண்ணாலும் சரி தான், டெலிவரி ஆஃப் குட்ஸுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணாலும் சரி தான், இது உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு. அந்த 50% என்னனாலும் ஆகலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ECGஸில் வந்து இன்சூரன்ஸ் கரெக்டாக எடுத்துகிட்டு தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி CIFலாம் பண்ணணும். ஓகே, ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா ஒரு ஏற்றுமதியாளருக்கு FOB தான் வந்து பெஸ்ட்டு அண்டு சேஃப் பேமெண்ட் ஷிப்பிங் டேர்ம். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வெற்றி வந்து எளிதானதல்ல, அதே மாதிரி தோல்வியும் வந்து நிலையானதல்ல.